அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 130வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 37 முதல் 40 வரை. திருப்பாடல்கள் அதிகாரம் 37. பொல்லார் நல்லார் முடிவுகள். தாவீதுக்கு உரியது. தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே, பொல்லாங்கு செய்வோரை கண்டு பொறாமைப்படாதே. ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவர், பசும் பூண்டை போல் வாடிப்போவர். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு, தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே, வெஞ்சினம் கொள்ளாதே. வெகுண்டெழுவதை விட்டுவிடு, எரிச்சல் அடையாதே, அதனால் தீமைதான் விளையும். தீமை செய்வோர் வேரறுக்கப்படுவர். ஆண்டவருக்காக காத்திருப்போரே நிலத்தை உடைமையாக்கி கொள்வர். இன்னும் சிறிது காலம்தான், பிறகு பொல்லார் இரார். அவர்கள் இருந்த இடத்தில் நீ அவர்களை தேடினால் அவர்கள் அங்கே இரார். எளியோர் நிலத்தை உடைமையாக பெறுவர், அவர்கள் வளமிகு வாழ்க்கையில் இன்பம் காண்பர். பொல்லார் நேர்மையாளருக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர், அவர்களை பார்த்து பல்லை நெரிக்கின்றனர். என் தலைவர் அவர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றார், அவர்களது முடிவு காலம் நெருங்குவதை அவர் காண்கின்றார். எளியோரையும் வறியோரையும் வீழ்த்தவும் நேர்மையான வழியில் நடப்போரை கொல்லவும் பொல்லார் வாளை உருவுகின்றனர், வில்லை நாணேற்றுகின்றனர். ஆனால் அவர்கள் வாள் அவர்கள் நெஞ்சிலேயே பாயும், அவர்கள் வில்லும் முறிக்கப்படும். பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளே சிறந்தது. பொல்லாரின் தோல் வலிமை முறிக்கப்படும், ஆனால் நேர்மையாளரை ஆண்டவர் தாங்கிடுவார். சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார், அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்சகாலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். ஆனால் பொல்லார் அழிவுக்கு ஆளாவர். ஆண்டவரின் எதிரிகள் கொழுத்த பலியாடுகளுக்கு ஒப்பாவர், அவர்கள் எரியுண்டு புகை என மறைவர். பொல்லார் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க மாட்டார், நேர்மையாளரோ மனமிறங்கி பிறருக்கு கொடுப்பர். இறைவனின் ஆசி பெற்றோர் நிலத்தை உடைமையாக்கி கொள்வர், அவரால் சபிக்கப்பட்டோர் வேரறுக்கப்படுவர். தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார், அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். இளைஞனாயிருந்திருக்கிறேன், இதோ முதியவன் ஆகிவிட்டேன். ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை, அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை. நேர்மையாளர் எப்போதும் மனமிறங்கி கடன் கொடுப்பர், அவர்களின் மரபினர் இறையாசி பெற்றவராயிருப்பர். தீமையினின்று விலகு, நல்லது செய், என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேரறுக்கப்படுவர். நேர்மையாளர் நிலத்தை உடைமையாக்கி கொள்வர், அதிலேயே என்றென்றும் குடியிருப்பர். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது, அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. பொல்லார் நேர்மையாளரை வேவு பார்த்து கொண்டிருப்பர், அவர்களை கொன்றுவிட வழி தேடுவர். ஆனால் ஆண்டவர் நேர்மையாளரை அவர்களின் கையில் ஒப்புவிக்க மாட்டார், நீதி விசாரணையின் போது அவர்களை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டார். ஆண்டவருக்காக காத்திரு, அவர் தம் வழியை பின்பற்று, அப்பொழுது நீ நிலத்தை உடைமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார். பொல்லார் வேரறுக்கப்படுவதை நீ காண்பாய். வளமான நிலத்தில் தலை தோங்கும் மரம் போல் கொடிய நெஞ்சங்கொண்ட பொல்லார் செழித்திருக்க கண்டேன். ஆனால் அவர்கள் மறைந்து விட்டார்கள், அந்தோ அவர்கள் அங்கில்லை. தேடி பார்த்தேன், அவர்களை காணவில்லை.
சான்றோரை பார், நேர்மையானவரை கவனி. அமைதியையே நாடும் அம்மனிதருக்கு வழிமரபினர் இருப்பர். அநீதியாளர் அனைவரும் ஒன்றாக அழிக்கப்படுவர். பொல்லாரின் வழிமரபினர் வேறறுக்கப்படுவர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். திருப்பாடல்கள் அதிகாரம் 38. துன்புற்றவரின் மன்றாட்டு. தாவீதின் புகழ்பா நினைவு கூறுதலுக்காக பாடியது. ஆண்டவரே, என் மீது சினங்கொண்டு என்னை கண்டியாதேயும், என் மீது சீற்றங்கொண்டு என்னை தண்டியாதேயும். ஏனெனில் அம்புகள் என்னுள் பாய்ந்திருக்கின்றன, உமது கை என்னை அழுத்தி கொண்டிருக்கின்றது. நீர் கடஞ்சினங்கொண்டதால் என் உடலில் நலமே இல்லை. என் பாவத்தால் என் எலும்புகளில் வலுவே இல்லை. என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன. தாங்கா ஒன்னா சுமை போல் அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன. என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கின்றன. என் மதிகேடுதான் இதற்கெல்லாம் காரணம். நான் மிகவும் ஒடுங்கி போனேன். நாளெல்லாம் துயருற்று திரிகின்றேன். என் குடல் முற்றிலும் வெந்து போயிற்று. என் உடலில் சற்றேனும் நலம் இல்லை. நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன். என் உள்ள கொதிப்பினால் கதறுகின்றேன். என் தலைவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும். என் வேதனை குரல் உமக்கு மறைவாயில்லை. என் உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது. என் வலிமை என்னை விட்டு அகன்றது. என் கண்களும் கூட ஒளி இழந்தன. என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதை கண்டு விலகி நிற்கின்றனர். என் உறவினரும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றனர். என் உயிரை பறிக்க தேடுவோர் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். எனக்கு தீங்கிழைக்க துணிந்தோர் என் அழிவை பற்றி பேசுகின்றனர். எப்போதும் எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்கின்றனர். நானோ செவிடர் போல் காது கேளாமலும் ஊமை போல் வாய் திறவாமலும் இருக்கின்றேன். உண்மையாகவே நான் செவிப்புலனற்ற மனிதர் போலும் மறுப்புரை கூறாத நாவினர் போலும் ஆனேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். என் தலைவராகிய கடவுளே, செவிசாய்த்தருளும். அவர்கள் என்னை பார்த்து களிக்க விடாதேயும். என் கால் தடுமாறினாலும் அவர்கள் பெருமை கொள்வர் என்று சொன்னேன். நான் தடுமாறி விழும் நிலையில் இருக்கின்றேன். நான் எப்போதும் வேதனையில் உள்ளேன். என் குற்றத்தை நான் அறிக்கையிடுகின்றேன். என் பாவத்தின் பொருட்டு நான் அஞ்சுகின்றேன். காரணமின்றி என்னை பகைப்போர் வலுவாய் உள்ளனர். வீணாக என்னை வெறுப்போர் பலராய் உள்ளனர். நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமை செய்கின்றனர். நன்மையே நாடும் என்னை பகைக்கின்றனர். ஆண்டவரே, என்னை கைவிடாதேயும். என் கடவுளே, என்னை விட்டு அகன்று விடாதேயும். என் தலைவரே, மீட்பரே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் அதிகாரம் 39. மானிட வாழ்க்கையின் நிலையாமை. பாடகர் தலைவர் எதுத்தூனுக்கு தாவீதின் புகழ்பா. நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்து கொள்வேன். பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்து கொள்வேன் என்று சொன்னேன். நான் ஊமையைப் போல் பேசாது இருந்தேன். நலமானதை கூட பேசாமல் அமைதியாயிருந்தேன். என் வேதனையோ பெருகிற்று. என் உள்ளம் என்னுள் எரிய தொடங்கிற்று. நான் சிந்தனையில் ஆழ்ந்தபோது நெருப்பு மூண்டது. அப்பொழுது என் நா பேசியதாவது: ஆண்டவரே, என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும். அப்போது நான் எத்தனை நிலையற்றவன் என உணர்ந்து கொள்வேன். என் வாழ்நாளை சில விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுட்காலம் உமது பார்வையில் ஒன்றுமில்லை. உண்மையில் மானிடர் அனைவரும் தம் உச்ச நிலையிலும் நீர்க்குமிழி போன்றவரே. அவர்கள் நிழலைப் போல நடமாடுகின்றனர். அவர்கள் வருந்தி உழைப்பது வீண். அவர்கள் சேமித்து வைக்கின்றனர், ஆனால் அதை அனுபவிப்பது யார் என அறியார். என் தலைவரே, நான் இப்போது எதை எதிர்பார்க்கட்டும்? நான் உம்மையே நம்பி இருக்கின்றேன். என் குற்றங்கள் அனைத்தினின்றும் என்னை விடுவித்தருளும். மதிகேடரின் பழிப்புரைக்கு என்னை ஆளாக்காதேயும். நான் ஊமை போல் ஆனேன், வாய் திறவேன். ஏனெனில் எனக்கு இந்நிலைமையை வருவித்தவர் நீரே. நீர் தந்த வாதையை என்னிடமிருந்து நீக்கிவிடும்.
உமது கை அடித்த அடிகளால் நான் அழிவுக்கு ஆளானேன். குற்றத்தின் பொருட்டு நீர் மனிதரை தண்டிக்கும்போது பூச்சி அரிப்பது போல் அவர்களுக்கு விருப்பமானவற்றை நீர் அளிக்கின்றீர். உண்மையில் மானிடர் அனைவரும் நீர்க்குமிழி போன்றவரே. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என்னுடைய மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். என் கண்ணீரை கண்டும் மௌனமாயிராதேயும். ஏனெனில் உமது முன்னிலையில் நான் ஓர் அந்நியன். என் மூதாதையர் போன்று நான் ஒரு நாடோடி. நான் பிரிந்து மறையும் முன்பு சற்றே மகிழ்ச்சி அடையும்படி கொடிய பார்வையை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளும். திருப்பாடல்கள் அதிகாரம் 40. புகழ்ச்சி பாடல். பாடகர் தலைவருக்கு தாவீதின் புகழ்பா. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழ செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சங்கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். ஆண்டவரே, என் இறந்தவற்றை நீர் எமக்கென செய்துள்ளீர். உமக்கு நிகரானவர் எவரும் இலர். என் கடவுளே, அருஞ்செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே. அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேன் ஆகில் அவை எண்ணில் அடங்கா. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திரு சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன். நான் என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது நீதியை நான் என் உள்ளத்தில் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. வாக்கு பிரலாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். பேரன்பையையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. ஆண்டவரே, உமது பேரிரக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதேயும். உமது பேரன்பும் உண்மையும் தொடர்ந்து என்னை பாதுகாப்பனவாக. உதவிக்காக மன்றாடல். ஏனெனில் என் இறந்த தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டன. என் குற்றங்கள் என் மீது கவிந்து என் பார்வையை மறைத்து கொண்டன. அவை என் தலைமுடிகளை விட மிகுதியானவை. என் உள்ளம் தளர்ந்து என்னை கைவிட்டது. ஆண்டவரே, என்னை விடுவிக்க மனமிசைந்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் அவமானமும் குழப்பமும் அடையட்டும். என் கேட்டில் மகிழ்வுறுவோர் தலைகுனிந்து பின்னடையட்டும். என்னை பார்த்து ஆ ஆ என்போர் தாம் அடையும் தோல்வியினால் அதிர்ச்சியுறட்டும். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டங்கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். நானோ ஏழை எளியவன். என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும்.